இதுக்குத்தான் குர்ஆன் ஓதணும் என்று சொல்றோம். எங்களுடைய வாழ்க்கையுடைய அந்தரங்கம் குர்ஆனுக்குள்ளார். சொர்க்கத்தில் நுழையும் பொழுது முதல் அறிவிப்பு, இன்னலகும் அன் தஹ்யவ் ஃபலன் தமூது அபதா, நிரந்தரமா வாழ்க, மவுத் வரா. எவ்வளவு சந்தோஷம்! ஒரு ஆள் ஃபிளைட்ல ஏறுறார், பிசினஸ் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டார், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டார், எவ்வளவு சந்தோஷம்! ஆனா ஒரு கவலை என்ன தெரியுமா? ஸ்ரீலங்கால ஏறி ஈத்ரூல இறங்கக்குள்ள 11 மணித்தியாலத்துல பிசினஸ் கிளாஸ் முடிஞ்சது. அதுக்கு பிறகு இறக்கி விட்டாருன்னா ஒரு பிசினஸும் இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸும் முடியும். கல்யாணம் முடிக்கிறார், 8 நாள் 10 நாள் பெரிய சந்தோஷம், தொடரும் நினைக்கிறார், தொடராது. உலகத்துடைய எதுவுமே தொடரும். ஆனா என்னமோ ஒரு இன்பமாக வாழ்க்கையை கொண்டு போறார். உண்மையான சந்தோஷம் சகோதரிகளே சொர்க்கத்தில். ஏன் 5 ஸ்டார் அல்ல, அது 7 ஸ்டார் லைஃப் அல்ல சொர்க்கம். அத சிந்திக்க முடியாது. அங்க வச்சு உங்களுக்கு கிடைக்கிற முதல் சந்தோஷம் என்ன? இன்னலகும் அன் தஹ்யவ் ஃபலன் தமூது அபதா, நிரந்தரமா வாழணும், மவுத் வராது. உலகம் என்ன? உலக வாழ்க்கையிலே மவுத் வரும், மவுத் வரும். இரண்டாவது அறிவிப்பு, இன்னலகும் அன் தன்அமு ஃபலா தைஅஸு அபதா, இன்பங்களை அனுபவிக்கணும், நிராசை அடைஞ்சிடப்படாது. உலகத்தில் அனுபவிக்கணும். முக்காவாசி பேருக்கு சுகர் வந்துச்சு, பிரஷர் வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு, சின்ன பிள்ளைகளை சாப்பிட்டு சாப்பிடல. அனுபவிக்கிற இடம் சொர்க்கம். உலகம் இங்க அனுபவிக்க முடிக்கல. நாங்களே சுப தொழுதோம். சுபக தொழுகையுடைய முன் சுன்னத் இருக்குது. அந்த முன் சுன்னத் தொழுகத்துடைய நன்மையை அல்லாஹ் உலகத்துல தந்தா வைக்க இடம் இல்லை, வைக்க இடம் இல்லை. அப்படின்ட்டு குடிச்ச நோம்பு, நாங்க குடிக்கிற நோம்பு, தொழுக, இபாதத்துக்குரிய நன்மை எல்லாம் அல்லாஹ் தந்தா எங்க வச்சு? நாங்க எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ர செஞ்சா அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மரத்தை நாட்டுவான். அந்த மரத்துடைய நிழல் 100 வருடம் பிரயாணம் செய்து. நான் கேட்கிறேன், நீங்க யார் 100 வருஷம் பாருங்க? நியமிக்க சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர், இஸ்லாம் ஏனைய மதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியுள்ள வித்தியாசம் இதுதான். எங்கட வாழ்க்கை மௌத்துக்கு பிறகுதான். உலகம் இது வாழ்க்கை அல்ல சகோதரர். மூன்றாவது அறிவிப்பு வருமா? இன்னலகும் அந்த சுப்பு ஃபலா தஹ்ரமு அபதா, சொர்க்க வாசல்களுக்கு தான் அறிவிப்பு. வாலிபனாகவே இருக்கணும், வயசாளி ஆகிடப்பட. தொடர் வாலிபம் சொர்க்கத்துல மட்டும்தான். இங்க 20 வருஷத்துக்கு முதல் வாலிபனா இருந்தோம். இப்ப தாடி நரைச்சிட்டு, முடி நரைச்சிட்டு, என்ன டை அடிச்சாலும் வெளியே வருது. காட்டுறது உனக்கு வயசு போயிடுச்சு, வயசு போயிடுச்சு. கண்ணியமிக்க சகோதரர்களே, சுருக்கமாக உலகம் வாழ்க்கை அல்ல. இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்துல சீக்கியர்களை விட கொள்கையில உறுதியானவங்க யாரும். இங்கிலாந்துக்கு வந்த பொழுது சீக்கியர்கள் இங்கிலாந்து சிலபஸ்ல இருக்கிற ஒரு புக்ல எங்கட 5 கடமை மாதிரி சீக்குடைய 5 கடமை. எங்கட தொழுக, கலிமா, தொழுக, நோம்பு, ஸகாத், ஹஜ். இதே போல சீக்குடைய 5 கடமை இருக்கிறார். முதலாவது, எந்த முடியும் பட்டியல. இரண்டாவது, தலையில தலப்பா கட்டும். மூன்றாவது, அவங்க கையில ஒரு காப்பணும். 4
கத்தி இருக்கும். இந்த நாட்டுக்கு வந்ததோட உங்களுக்கு தெரியும், கடையில் ஒரு கத்தியை வாங்கிட்டு வெளியில கொண்டு வந்து இந்த நாட்டுல பப்ளிக்ல கடையில தான் கத்தியை வாங்கினோம், ரிசிப்ட் இருக்குது, கத்தியை மறைச்சுதான் கொண்டு போகும். ஆனா என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்களோட கொள்கை இந்த நாட்டுல செய்யணும் என்று முடிவெடுத்து பார்லிமெண்ட்ல பேசினாங்க. யாருக்கு தலையில தலப்பாவும் தாடியும் இருக்குதோ அவங்களுக்கு நீங்க அனுமதி தரணும், ஒரு வாள் கத்தி வச்சிருக்கிறது. உடனே இந்த நாடு அனுமதி கொடுத்தது. தன்னுடைய கொள்கையில சகோதரர்களே, நாங்க எவ்வளவு உறுதியான கொள்கையுடையவர், நாங்க இவ்வளவு ஏன் தூர நோம்பு பிடிக்கணும், உலகமே சாப்பிடுது, 9 மணி வரை எங்களுடைய இஃப்தார், பசிச்சிருக்கிறோமா இல்லையா? எங்களுக்கு 1 கோடி ரூபாய் காசும் ஒரு பிளேட்டையும் வச்சு சாப்பிடுண்டா சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அவ்வளவு கொள்கையில உறுதியானவங்க, கொள்கையில உறுதியானவங்க. எழுதுறாங்க, முஸ்லீம்களை விட கொள்கையில உறுதியானவங்க யாரும் இல்லையா? ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்னா செய்தாங்கன்னு முஸ்லீம்களுக்கு சொன்னதோட ஹத்னா செய்யற இடத்தை பார்க்கலையா முஸ்லீம்கள்? நபி அவங்க செஞ்சாங்களா? நாங்க செய்ய தயார் என்று சின்ன வயசுலே ஹத்னாவை செஞ்சிருவாங்க. அதான் நாங்க இன்னைக்கு தொழுகிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. தொழுகையோட பெரிய பாரமான வேலையோட செஞ்சுவோம். ஆக டேஞ்சரான ஒன்ற கண்ணை பொத்திட்டு செஞ்சாங்க எங்கட வாப்பாமா. செஞ்சாங்களா இல்லையா? அதான் ஹத்னா. இதை விட பாரமான ஒன்று இருக்குதா இஸ்லாத்துல? யாரெல்லாம் புதுசா இஸ்லாத்துக்கு வருவாங்களோ அவங்க சொல்ற முதல், இப்ப இந்த ஊர்ல மஜ்மவுல் இஸ்லாமின்னு இருக்கு, 69 குடும்பம் இருக்கு இஸ்லாத்துக்கு வந்து. சிலர்களை சொன்னா நீ ஆச்சரியப்படுவீங்க, இஸ்லாத்திலே அறிக்காங்க. பக்கத்து ஊர்ல இருந்து ஜும்மாக்கு மட்டும் வந்துட்டு பேத்துருவாங்க. சுபஹ் தொழுவைக்கு பக்கத்து ஊர்ல இருந்து சாய்ந்தமரு, அதாவது மாளிகை காட்டுக்கும் எந்த ஒரு ஜும்மா பள்ளிக்கும் தொலைவார எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார். நீங்க வந்துதான் தேடி பார்க்கணும். ஏன்னா மறைச்சுதான் வச்சிருக்காங்க, மறைச்சு வச்சு சுபஹ் தொழுவைக்கு ஆரேரியில் இருந்து வார எத்தனையோ பேர் இருக்கிறார். பேங்க் மேனேஜர் மாதிரி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு பாரிய ஒரு வேலையை செஞ்சோம். நாங்க என்ன ஹத்னா ஏன் செஞ்சோம்? நாங்க கொள்கையில உறுதியானோம், நாங்க இஸ்லாத்துல உறுதியானவங்க. ஆனா வயசு போக போக கொஞ்சம் பெருக்க பெருக்க நாங்க எல்லாம் சின்ன சின்ன காரியங்களை விட தொடங்கி. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஆகவே உள்ளத்துல நாங்க உறுதி எடுக்கணும். என்ன ஆகப்பெரிய இஸ்லாம் என்ன? மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை தான் வாழ்க்கை. உலகத்துடைய வாழ்க்கை அப்ப அல்லாஹ் சொல்றான், கண் மூடி துறக்கிறதுக்கு நான் உலகத்தை அழிப்பேன். சில நேரம் உலகம் அழியுறது சொல்லிட்டு அழிய போ. அமெரிக்கா அழிஞ்சது பிறகு லண்டன், லண்டன் அழிஞ்சது பிறகு ஸ்ரீலங்கா, அது பிறகு அப்படி அழிகிறது இல்லை உலகம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கலம்ஹிம் பில் பஸர், கண்ணை மூடி துறக்கிறதுக்கு இடையில உலகத்தை அழிச்சு. உலக வாழ்க்கை நாங்க உலகத்தை பத்தி என்ன நினைச்சாலும் சரி சகோதரர்களே, இந்த உறுதியை உள்ள தடுக்கும். இந்த நாளும் நாங்க யாசீன் ஓதுறோம். அல்லாஹ் என்ன சொல்றார்? இன் கானத் இல்லா ஸைஹதன் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம் தான் கேட்கும். அவ்வளவுதான் உலகம். உலகத்தை மண்டையில போட்டு பெருசா யோசிக்கிறதுக்கு உலகம் ஒன்றுமே. உலகத்தை படைச்சவன் சொன்னதானே நாங்க கேட்கணும். வேறவங்க சொன்னது எங்களுக்கு கேட்கலாவே. இந்த ஹோலை கட்டினவன் சொல்றார், 15 வருஷம் தான் இந்த ஹோடு, அதோட உடைச்சிருங்க. யாராவது உள்ளுக்கு வருவோமா?
பயந்துருவோம், எப்படா உடைஞ்சு விழுந்துரும். அல்லாஹ் உலகத்தை படைச்சவன். அல்லாஹ் எந்த கடவுளும் உலகத்தை படைக்கல. எந்த முருகரோ, எந்த புத்தரோ, எந்த இயேசுவோ உலகத்தை படைக்கல. படைச்சவன் சொல்றான், இது வாழ்க்கை இல்லை, இது வாழ்க்கை இல்லை, உங்களை ஏமாத்திடப்படாத உலகம். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா. கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. அல்லாஹ் சொல்றார், படைச்சவன் சொல்றார், புத்தியா சொல்லித்தாரார். அல்ஹாகுமுத் தகாசுர், உங்களில் அதிகமானவர்களை உலகம் மறக்கடிக்க வைத்தது. அதிகமானவங்க உலகத்தை மறந்து வாழ்றார். அல்ஹாண்டா அப்படியே உதாரணமா ஒரு ஆள் வந்தார் லண்டனுக்கு. 5 பொம்பளை பிள்ளை ஊர்ல ஊடு கட்டணும், பெரிய பாரத்தோட வந்து இங்க வந்து பார்த்தார், எல்லாம் ஜொலியா இருக்குது. மெதுவா போன் எல்லாம் கட் பண்ணி ஸ்ரீலங்காவோட ஃபேமிலியோட கனெக்ஷனே இல்லை, இங்கே சம்பாதிச்சு இங்கே அழிக்க தொடங்குறார். இவருக்கு சொல்ற அல்ஹா. ஃபேமிலி கஷ்டப்பட்டு அனுப்பினாங்க இவரை. 5-6 பொம்பளை பிள்ளைகள், ஊடு கட்டணும் பாப்பா, கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், பாரிய பொறுப்பும் பாரமத்தோட வந்து இறங்கின மகன் இங்க வந்து பார்த்ததோட பார்க்கிறார், எல்லாமே ஜொலியா இருக்குது. ஜொலி பண்ண தொடங்கினார், அங்க உள்ளதை மறந்தார். இவருக்கு சொல்றது அல்ஹா. சகோதரர்களே, எங்கட நிலைமை இல்ல, அல்லாஹ் அனுப்பின நினைவு. இந்த கண்ணை தந்தது யார்? அல்லாஹ் சொல்றார், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன். இந்த 2 கண்ணை தந்தது யார்? நான் தந்த உனக்கு. உலகத்தில் எந்த கடவுள் தந்தது சொல்லு பார்ப்போம். எந்த கடவுளால நீ கையால செஞ்ச கல்லால கண் தரையிடுமா? 7 மணி அதுக்கு ஒரு கண்ணை கொடுத்துப்பாரு. 2 கண்ணை நான் தரலையா அல்லாஹ் கேட்கிறார். இந்த நாக்கு 2 உதடு, இவ்வளவு எல்லாம் தந்து அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பின எனக்கு. சகோதரர்களே, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒரு விசேட கேள்வி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வை சந்திக்காம சொர்க்க நரகம் இல்லை. நாங்க நம்பின ஒரு கொள்கை. 1000 பிளைட் வந்து ஹீத்ரூல இறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் எமிகிரேஷனுக்கு வரமா இல்லையா? தனித்தனிய பாஸ்போர்ட்டை பார்ப்பானா இல்லையா? நாங்க இறங்க போல ஒரு 1000 பேர் இருக்கு. 1000 பேர் வந்ததுக்காக கேட் ஓப்பனா, எல்லாரும் போங்க. தனித்தனியே ஒவ்வொருத்தருடைய பாஸ்போர்ட், ஒவ்வொருத்தருக்கு சீல் அடிப்பாங்களா இல்லையா? இதே போலதான் சகோதரர்களே, அல்லாஹ் ஒவ்வொருத்தருடையும் பேசுவார். அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு முக்கிய கேள்விதான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك. அல்லாஹ் கேட்பானா, மனிதனே சரி என்ன விட்டு உன்னை ஏமாத்தினது? மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், நான் சங்கையான ரப்னா, நான் உனக்கு அநியாயம் செஞ்ச அல்லாஹ் இல்ல, நான் துரோகம் செஞ்ச ஒரு ரப் இல்ல. நான் எவ்வளவு அழகா கேட்பான் அல்லாஹ். சங்கையான ரப்ப விட்டு உன்னை ஏமாத்தியது?
ஏன் நான் சங்கையாளர் என்றால் அல்லதி ஹலகக, உன்னை படைச்ச நான் தானே. படைச்சிட்டு விட்டனா எத்தனை படைப்பு படைச்சு வச்சிருக்கிறேன். பார்க்கிறோம் சொத்தி படைப்புகள், குருட்டு படைப்புகள், கண்டறியாத படைப்புகள், பேச தெரியாத படைப்புகள். இப்படி படைக்கிறனா உன்னை. இரண்டாவது உன்னை வடிவமைச்சு, உன்னை மூக்க வட்டமா, உன்னை தலைய வட்டமா, உன்னை வாய வட்டமா. அதோட நிறுத்தலன்னா சிலரை பார்த்திருப்பீங்க, கால் கட்ட, கை கட்ட, உன்னை நேராக்கினேன். ரெண்டு கையை நீட்டிப்பார், இவ்வளவு சமமாக இருக்கும். ரெண்டு காலை வச்சுப்பார், இவ்வளவு நேராக இருக்கும். செஞ்சது எங்க தெரியுமா? அவன் நம்மள மௌத்துக்குள்ள. நாலாவது அல்லாஹ் கேட்பானா, ஃபீ ஐ சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக், உனக்கென்று ஒரு தோற்றம் ஒன்று தந்த, உன்ன மாதிரி ஒரு ஆள உலகத்தை தேடி பார்வாப்ப. மேலும் எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்குள்ள சகோதரர்களே, உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்குமா? தோற்றம் கொடுக்கலுமா? பெண்ணை தெரியும், நம்மட ஊர்ல ஒருவன் ஒரு வீடு கட்டினா அதே மாதிரிதான் எல்லாரும். ஏன் வடிவமைக்கிறது கஷ்டம். 50 வருஷமா சம்சாண்டா முக்கோணம். சம்சாக்கு வேற தோற்றம் ஒன்று கொடுங்கள பாப்ப. 7 பண்டா கட்ல கண்டா அது வட்டம் தான். பெட்டிசண்டா தோற்றம் மேலாது. இன்றைக்கு பிறந்த 50,000 பிள்ளையும் 50,000 தோற்றம். யார் செஞ்சு, யாரால செய்யலாம்? அல்லாஹ் சொல்லுவானா, இவ்வளோ செஞ்சு நீ ஏமாந்துட்டீ. கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய நிகழ்ச்சியுடைய நோக்கம் அது. நாங்க ஏமாந்திரப்படாத வாழ்க்கையில் ஏமாற்றம் தெளிவான ஒரு நேரம் ஒன்று இருக்குது. அதான் அல்லாஹ் சொல்ல போறார், அல்ஹாகுமுத் தகாசுர். உங்களை ஏமாத்திச்சு. ஏமாற்றத்தாலதான் இன்றைக்கு முஸ்லிம்கள் சண்டை, பிரச்சனை, ஒரு ஆள் காட்டில. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ரசூலுல்லாஹோட சேர்ந்து இருந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 1,24,000. எத்தனை பேர்? இன்றைக்கு 200 பேரை சேருங்க பாப்போம். ஏன் தெரியுமா? அந்த காலத்துல முஸ்லீம்களிடம் இருந்த ஒரு பண்பு இன்றைக்கு இல்லாம போயிடுச்சு. என்ன பண்புண்டா? சிரிக்கிற பண்பு. தபஸ்ஸு, இதுக்கு சொல்ற தபஸ்ஸு. ஜரீர் பின் அப்துல்லாஹ் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார். நபியுடைய முகத்திலே இருந்த ஒரு பழக்கம் தான் சிரிப்பு. என்ன பழக்கம்? சிரிப்பு. அப்ப நான் இஸ்லாத்தை தழுவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. ஒரு தூணை தாண்டின திரும்ப சிரிச்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்துல ஊறின ஒன்றுதான் சிரிப்பு. இதுக்கு சொல்ற அரபுல தபஸ்ஸு. இன்னைக்கு அது இல்லாம போயிடுச்சு. ஏன் கணவன் மனைவி பிரச்சனை? ஏன் குடும்பம் பிரச்சனை? சிரிப்பு என்ற ஒன்று இல்லாம போயிடுச்சு. ஒரு மனைவி கணவனோடு அவளுக்கு சிரிக்க தெரியாது. ஒரு கணவனுக்கு மனைவியோட சிரிக்க தெரியாது. சிரிக்கிறது இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுமக்களோட சிரிச்சா மனைவியோட எப்படி சிரிச்சிருப்பாங்க? எப்படி சிரிச்சிருப்பாங்க? நான் கேட்கிறேன், 40 வயதுல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மடியில படுத்தாங்களா இல்லையா? சரி, 40 வயதுல மடியில படுக்கலாம். 63 வயதுல சக்கராத் எதில வச்சு போச்சு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில தான். ஒரு பெண்ணுடைய மடியில சக்கராத் உயிர் போறதுண்டா எவ்வளவு அன்பாக வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவு அன்பை காட்டிருப்பாங்க. சிரிப்பு இருந்துச்சு முகத்துல. நாம் எல்லாரும் சிரிக்க தொடங்கிட்டோம். எங்களை யாரும் ஒதுக்குவாங்க? நான் கேட்கிறேன், சிரிப்பு என்ன தெரியுமா அடையாளம்? எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுடைய SMS தான் சிரிப்பு. நான் ஒருத்தரை பார்த்து சிரிச்சேன், அவர் வெட்டிட்டு போயிடுமா?
வெட்டிட்டு போயிடலாம் சகோதரர்களே. கொஞ்சம் பேர்ல மூஞ்சி இருக்கு, 10-20 பராட்டா உண்டா போட்டு. சிரிப்பு, குடும்பத்துல சிரிப்பு இல்ல, மனைவியோட சிரிப்பு இல்ல, சரி பொண்ணை தந்த மாமனாரோடையும் சிரிப்பு இல்லை. அவனை காண்றதே ஒரு மிருகத்தை காண்ற மாதிரி. மாமியாவோட சிரிப்பு இல்ல, கூட்டாளிமாரோட சிரிப்பு இல்ல. ஏன்? காசு கூடியதா காரணம், அல்லது பதவி கூடியதா காரணம், அல்லது வேற என்ன? சரி கூடிட்டா கூட இல்லையே, நாம மனுஷன் தான். ஒரு வெள்ளையில பாருங்க, அவன்கிட்ட உள்ள சிரிப்பு என்ன? ஜப்பான மாதிரி ஃபெமிலி லைஃப் உலகத்தில் இல்லப்பா. ஜப்பான மாதிரி 2009-10 நினைக்கிறேன், 3 வருஷம் தொடர்ந்து ஜப்பானில் இருந்தோம். நாங்க ப்ரோக்ராம் போயிருந்தோம். ஒரு கணவன் வேலையை முடிச்சிட்டு வந்தா கணவனுடைய ஷூவை கலத்துறது மனைவி, சொக்ஸ கலத்துறது மனைவி தான். அந்த கணவன் மனைவியோட எவ்வளவு இரக்கம்! இது ஒரு சைடு அல்ல, ஒரு சைடு அல்ல. கணவன் சுபகுல தூங்கினா எழுப்பாட்ட மாட்டாள். ஏன்? டயர்ட்ல தூங்குறார், அவள் வேலையில செய்வார். கண்ணியமிக்க சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த பழக்கம் இதுக்கு அடிப்படையான ஒன்றுதான் முகத்தில சிரிப்பு இருக்கும். யார பார்த்தா நபி அவங்க சொன்னாங்க, உனக்கு சதக்கா கொடுக்க இயலாதா, உனக்கு 10,000 கொடுக்க இயலாது, 50 பவுன் கொடுக்க இயலாது, 100 பவுன் கொடுக்க இயலாதா, ஒன்றே ஒன்றை செய். உண்ட சகோதரனை பார்த்து புன்முறுவல் ஒன்று, ஒரு சிரிப்பு, உலகத்துல முழு பிரச்சனை முடிஞ்சிடும் சகோதரர்கள். ஒரு கம்யூனிட்டி ஒத்துமையாகும், ஸ்ரீலங்கனா ஒத்துமையாகும், முஸ்லீம்களா ஒத்துமையாகும், மனித சமூகம் ஒத்துமையாகும். நீ ஒரு காபிரை பார்த்து சிரிங்க, ஒரு பௌத்தனை பார்த்து சிரிங்க, அவன் போயிட்டு போவான மாறு சிரிப்பாரா இல்லையா? சலாம் சொல்ல தெரியாத ஊமையர்களுக்கு கூட இஸ்லாம் வழிகாட்டிச்சாம், சிரி சிரி. சிரிக்கிறது நான் மௌத்துடைய கவலையில் இருக்கிறேன், உள்ளத்தில் சிரிக்கப்படாது எங்கே சொல்லல ரசூலுல்லாஹ். உள்ளத்துல கவலை, முகம் சிரிச்சுட்டே இருக்கு. அதனாலதான் 23 வருஷத்துக்குள்ள 1,24,000 கூட்டாளிமார். நாங்களும் 50 வருஷம் வாழ்றோம், 10 பேரை தவிர ஒற்றான் இல்ல ஒத்தரும். அவனும் கலரை பார்க்கிறான். காரணம் சகோதரர்களே, எங்களோட முகத்தில் இருந்த சிரிப்பு இல்லாம போச்சு. நான் படிக்கலாம், நான் PhD ஆகலாம், நான் முழு லண்டனையும் வாங்கலாம், எனக்கு லண்டன்லயும் மூடு, கல்முனையிலேயும் மூடு, நிந்தூர்லயும் மூடு, நான் பெரிய கோடீஸ்வரன். காசு வேற, குணம் வேற, படிப்பு வேற, குணம் வேற. நான் பெரிய குடும்பத்துல கல்யாணம் முடிக்கலாம், நான் ஓடுற வாகனம் உலகத்திலே டாப் வாகனம், பரவாயில்லை, நீ ஓடுவாப்பா, நீதான் இந்த நாட்டு எஜமானன், பரவாயில்லை. பாருங்க கனடா ஜனாதிபதி குணத்தை, அஹ்லாக்க எப்படி சிரிக்கிறார். இதுதான் உலகத்துல தேவை. கேட்கிறாங்க, எப்படி கம்யூனிட்டியை ஒத்துமைப்படுத்துறது, எப்படி கணவன் மனைவி சந்தோஷம், ஒன்றும் தேவையில்லை. கணவன் மனைவியா, கணவனும் சிரிங்க, மனைவியும் சிரிங்க, எல்லா பிரச்சனையும் முடிச்சு. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டவர். உலகத்தை சும்மா அன்றைக்கு தேசிய பட்டியல் தாரண்டாலே வாப்பா பிடிக்கல, எவன்டையோ பிக்சர் தேசிய பட்டியல், நேஷனலிஸ்ட், ஒரு MMC, ஒரு முனிசிபல்ல வந்தாலே உன பிடிக்கலா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆண்டது உலகத்தை. உலகம் வேண்டா யோசிச்சு பாரு. அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டாங்க, ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆட்சியை தரணும், இதுக்கு பிறகு யாருக்கு நீ கொடுக்கப்பட. எப்படி ஆட்சி என்றா, மனிதர்கள், ஜின்கள், பறவைகள் முழுதும் கீழ்.
அந்த நேரம்தான் சபா நாட்டு அரசி பல்கீஸ் வா உண்ட சொல்லி நான் விஷயத்துக்கு போறோம். பல்கீஸ் வரும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சபையில் இருந்தாங்களா ஜின்கள். எங்கட சபையில ஜின்கள் இருக்கிறாங்களா? 5 வகையான ஜின்கள் இருக்கிறாங்க உலகத்துல. ஒன்று ஜின், 2வது ஆமிர், 3வது அர்வாஹ், 4வது இப்லீஸ், 5வது இன்னொரு வகை இருக்குது இஃப்ரீத். இந்த 5 வகையான ஜின்கள் இருக்கு. இதுல இஃப்ரீத் என்ற ஜின் தான் மிக பலமான. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சபையில வச்சிருந்தது இஃப்ரீத் என்ற ஜின்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியை சொல்றது எவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சி என்றா, சபையில் இருந்தவங்கள்ட்ட கேட்டாங்களா சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சம்பவத்தை சொல்ற. ஐயுக்கும் யாதீனி பிஅர்ஷிஹா قبل ان ياتوني முஸ்லிமீன். கேட்டாங்களா? பல்கீஸ் வாரதுக்கு முன்னால இந்த இடத்துல அவட சிம்மாசனத்தை வைக்கும். قال عفريت من الجن انا آتيك به قبل ان تقوم من مقامك. இஃப்ரீத் என்ற ஜின் சொல்லிச்சா, சுலைமான் நீங்க இந்த இடத்திலிருந்து எழும்ப முந்தி விடத்தை வைப்பண்ண. எப்படி பலம்! இவ்வளவு பலமான ஜின்கள் எவ்வளவு பெருமை இருந்திருக்கணும். அணுவளவும் பெருமை இல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாள் போறாங்க, எறும்பு பேசுது. கடிய அல்லாஹ் எறும்பு பேசுறத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுத்துதான் ஆட்சி. ஆந்த கத்துமா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களா, ஆந்த உண்ட திக்ர் என்ன? சுப்ஹான காலிகின் நூர், ஆந்தையுடைய திக்ர் முழுதும் உல்லிம்னா மன்திக த்வைர். அல்லாஹ் சொல்றார், பறவைகள் பேசுவதை படிச்சு கொடுத்தோம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்பு பேசுது, இது கேட்டுட்டு காதுக்கு எறும்ப பார்த்து சிரிச்சாங்க. அல்லாஹ் சொல்றார், فَتَبَسَّمَ ضَاحِكًا مِنْ قَوْلِهَا. எறும்புடைய பேச்சை கேட்டு சுலைமான் சிரித்தார். சகோதரர்களே, எதை வச்சு எங்களுக்கு சிரிப்பு வருது இல்ல முகத்தில்? எங்கட ஒத்துமையே இருக்குது சிரிப்புலதான். குடும்ப ஒத்துமை தேவையா? ஒரு பிள்ளைய பார்த்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் யா புனை, அருமை மகன் எப்படி பேசினா? இது எங்களுக்கு இங்கிலீஷ்காரன் பேசி காட்ட தேவையில்லை. எங்களுக்கு வழிகாட்டுறது எங்கட குர்ஆன். சகோதரர்களே, இவ்வாறான டெம்பரரி லைஃப் உலகம். இதுல ஏன் பொறாமை, ஏன் போட்டி? அதான் அல்லாஹ் சொல்றான், உங்களை எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டு அல்ஹாகுமுத் தகாசுர், மறந்து நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. சிலவனை பார்த்தா பிடிக்கவும் மேலாது. என்ன நினைச்சிட்டு வாழ்றாரோ தெரியா, கண்ணை பொத்தினா தெரியா, அடிகளு நான் தான் போவோம். எல்லா டாய்லெட்டும் வெளியே முடிச்சு. ஒரு இமாம் ஒருத்தரை பார்க்கிறார், கரண்ட காலு கீழே இழுத்து இழுத்து பெருமையில நடக்கார். மனிதன் தெரியாம செய்யறது. கேட்டாரா, மேவாப்பா எவ்வளவு பெருமை. அவ்வளுக்கு நுத்ஃபத்துன் கதீரா, உன் ஆரம்பம் ஒரு தண்ணி துளிதானே. ஆஹிருக்கு ஜீஃபத்துன் மதீரா, கடைசியா செத்த குணமா இருப்பாய். وأنت تحمل بين ذلك العذرا, இடைப்பட்ட வாழ்க்கையில மௌத்துலுக்கு மலம் இருக்குது. வாப்பா ஏன் பெருமை? இந்த மௌத்துலுக்கு என்ன இருக்குது? கண்ணியமிக்க சகோதரர்களே, சிரிக்கணும். மக்களோட, மனைவியோட சிரிக்கணும், மனைவி கணவனோட சிரிக்கணும், பிள்ளைகளோட சிரிக்கணும். அன்றோட முடிஞ்சு பிரச்சனை. எதை எதிர்பார்க்கிறோமோ அது வந்து சேரும். 10 வருஷம் வாழ்றீங்களா, 10,000 காந்தங்கள் உங்களை வந்து ஒட்டும். நீங்களே பெரிய காந்தம். உங்களோட காந்தம் முகத்துல தான். ஒரு தலைவர், குடும்ப தலைவர், சமூக தலைவர், அவரிடம் இருக்க வேண்டிய ஆகப்பெரிய பண்பு தான் சிரிப்பு. இதை பத்தி எனக்கு 2 மணித்தியாலும் பேசலாம். இது நோக்கம் அல்ல என்று தலைப்புள்ளுக்கு நான் போறேன். சமூகத்தை ஒத்துமைப்படுத்துறது, உம்மத்தை ஒத்துமைப்படுத்துறது,
ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வரதுக்கு தேவையான ஒன்றே ஒன்று இல்லை, வேற எந்த கவுன்சிலும் தேவை. கணவன் மனைவி பிரச்சனை, டாக்டர்கிட்ட போய் உட்கார்றான், ஒரு அவர் 2 அவர், அவருக்கு வேற பேமெண்ட், அவருக்கு வேற காசு, முழுதையும் வச்சுட்டு இன்றையிலிருந்து என் மனைவியோட நான் சிரிப்பேன் என்று முடிவுக்கு வாங்க, முழு பிரச்சனையும் முடிச்சு. அவளை விட சிரிக்கிறதுக்கு தகுதியான ஒருவர் உங்களுக்கு இல்லை. மனைவி முடிவெடுக்கணும், என் கணவனை விட நன்றி உள்ளவன் எனக்கு யாருமே இல்லை, நான் இவனோட தானே சிரிக்கணும், கூட்டாளியோடைய சிரிக்கிறது. முதல் எது இரண்டாவது எதுன்றது சமூகம் மறந்துச்சு. யார் முதல் இடம்? கண்ணியமிக்க சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் சொல்றார், உங்களை எல்லாரையும் மறக்கடிக்க வச்சுட்டு, அல்ஹாகுமுத் தகாசுர், எதுவரைக்கும் மறக்கடிக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபறுகளை சந்திக்கிற வரைக்கும் தான். அதுக்கு மேல உங்களுக்கு தாண்டி போகல. கபரை சந்திச்சா அதோட முடிஞ்சு, என்னோட எல்லா கூத்தும் முடிஞ்சு. இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்கு. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். ஏன் கபர் அல்லாஹ் சொன்னார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழ்ந்தது 63 வருடமும் 4 நாளும். ஆனா அந்த கபருக்குள்ள 1400 வருடம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்துல வாழ்ந்தது 63 வருடம், இன்றைய கபருக்குள்ள 1400 வருடம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழ்ந்தது 1000 வருடம், இன்றைய கபருக்குள்ள 6000 வருடம். முடிஞ்சல்ல, ஹிஸ்டரியே அழிஞ்சிடும். டயனோட மகன்ட கல்யாணம் நடந்துச்சு, எல்லோருக்கும் தெரியும். டயனோட ஹிஸ்டரியே முடிஞ்சு. அவ்வளவுதான். உலகத்துல எப்படி வாழ்ந்தா அவங்களுக்கு தெரியும். இங்க இருந்தவங்க எவ்வளவு டொப் அடைஞ்சு உலகத்துல கபரு முடிஞ்சு. அதான் அல்லாஹ் சொல்றாங்க, எல்லாம் முடியும் ஒரு நாளைக்கு. நாங்க மடையனாயிடப்படாத சகோதரர்கள். இதுதான் குர்ஆனுடைய உபதேசம். இவ்வளவு நானும் பசியோட வந்து உங்களோட பேச தேவையில்லை இந்த இடத்துல. இதை விளங்கப்படுத்ததான் வந்திருக்கு. அவ்வளவு நான் விளங்கினதை உங்களுக்கு விளங்கப்படுத்தணும், நீங்க விளங்கினதை எனக்கு விளங்கப்படுத்தணும். இது உண்மை, இது பொய் இல்லையே, எல்லாரும் கண்ணால பார்க்கிறோம். இது ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபறுகளை சந்திக்கிற வரைக்கும் தான் முழுவதும் கூட. சரி, கபருக்கு வந்து என்ன நடக்கும்? கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون. ஒரே ஆயத் ரிப்பீட் ஆகுது பாருங்க. கல்லா சௌஃப தஅலமூன், அது பாருங்க. ثم كلا سوف, ஏன் ரிப்பீட் பண்ண அல்லாஹ் சொல்றான்? இப்ப நாம சொல்ற மாதிரி விளங்கும் சொன்னோம். எங்கட பாசையில சொல்லுவோமே, அங்க வாங்க விளங்கும். அதே மாதிரி வார்த்தை கல்லா சௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون. அங்க வாங்க விளங்கும். அங்க விளங்குறதுக்கு என்ன இருக்கு சகோதரர்களே? அங்கதான் விளங்க போகுது உலகம். என்ன எங்கட மூதாதையர்கள் விளங்கிட்டு இருக்கிறாங்க. விளங்காம போனவங்க விளங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்ய? ஒன்றும் செய்யல. அதுக்கு முன்னால சகோதரர்களே, வாழ்க்கையுடைய பிரயாணத்தை மாற்றணும். குர்ஆன் பொய் என்றா தூக்கி எறிஞ்சிட்டு போய்த்திரல. குர்ஆன் பொய் நாங்க யாரும் சொல்லுவோமா? இந்த சூரா பொய் என்று சொல்லுவோமா? யாரும் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் சொல்ற அங்க வா விளங்கு. அப்ப உலகத்தை அல்லாஹ் காட்டுறது இல்லையா? காட்ட மாட்டான். உலகத்தை எல்லாரையும் வாழ வச்சிருக்கான். வாழுக்கு அங்க வா. கல்லா சௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون. திரும்ப ரிப்பீட். كلا لو تعلمون علم اليقين. உறுதியா விளங்கணும். உறுதியா விளங்கும். அங்க இருட்டுல
சின்ன ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியும், கபருங்கிறது தெரியும் எல்லோரும். எலும்பி உட்கார்ந்து இருக்கேலுமான்றது கற்பனை பண்ணியல. உம்மட வயிறு மாதிரி, தாயுடைய வயிறு மாதிரிதான் கபர். எலும்பி உட்கார முடியாம பலக வேற, மண் வேற. மதீனாட கபரை தெரியுமா அவங்களுக்கு? மதீனாட புள்ள குழி வெட்டு நேர வெட்டி உள்ளுக்கு வெட்டுவாங்க. அது உள்ளுக்கு மையத்தை வச்சு கல் வச்சிருவாங்க. அல்லாஹ் சொல்றான், அங்க வா விளங்குமண்டா, சத்தம் போடையா, கூப்பிடவா. எவ்வளவு பேர் கத்துறாங்க சகோதரர்களே. இது குர்ஆனுடைய வார்த்தை, இது ஹதீஸ் அல்ல, குர்ஆனுடைய வார்த்தை. அதுக்கு முன்னால நாங்க கொஞ்சம் யோசிப்போம், என்ன செய்யலாம்னா என்ன செய்யலாம். அல்லாஹ் தந்த ஆயுள் முடியுது என்று 40 வருஷம் முடிஞ்சு, 50 வருஷம் முடிஞ்சு, ஏதோ ஒரு பராமுகமா வாழ்ந்துட்டேன். என்ன எப்படியோ ஏமாத்திட்டு இருக்குது உலகம். இனியும் நான் ஏமாறக்கூடாது. அல்லாஹ் சொன்னது உண்மை. கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம். அல்லாஹ் சொல்றான், அங்க வந்தா என்றா நிச்சயமா சத்தியமா நரகத்தை பார்ப்பார். உலகத்தை நாங்க யார் நரகத்தை கண்டதில்லை சகோதரர்களே. நரகத்தை கண்டோம்னா நாங்க உடனே தௌபா செஞ்சுவோம், மாறிடுவோம், லைஃப் மாத்திடுவோம். பாருங்க எவ்வளவு பேர் மாத்திக்கிட்டாங்க. ஸ்ரீலங்கால ஒரு சேஜ்ல பெரிய ஃபாதர் கனவு ஒன்று கண்டார். ஒரு பிரகாசம் ஒன்று வருது, அதை ஒரு ஆள் எடுக்க சொல்றார். நீ எடு 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 எடு. 2வது நாளும் அதே கனவு. சேஞ்ச்ல இருந்து யோசிக்கிறார். யோசிக்கும், நாங்க யோசிக்கிறது தான் குர்ஆன். 3வது ஆண்டும் அதே கனவு. யோசிக்கார், இந்த கனவு பொய் அறிக்கையிலாது. தேடி பார்த்தா கனவுல ஒரு ஆள் அந்த வெளிச்சத்தை எடுக்க சொல்றார். வெளிச்சம் தான் இஸ்லாம். 4வது நாள் இஸ்லாத்தை தழுவி தனக்கு பேர் வச்சார் நூர் காசிம், வெளிச்சத்தை தேர்ந்தெடுத்தவர். அல்லாஹ் சிலருக்கு அவ்வாறு, சிலருக்கு அல்லாஹ் சில பயான்களை சாற்றுறது விளங்குறதுக்கு, சிலருக்கு அல்லாஹ் ரூட்டை மாத்துறதுக்கு படிச்சு கொடுக்கிறது. ரமதானுடைய நேரம் காலம் சகோதரர்களே, எது கல்புல உழுவுதோ அப்படியே வாழ்க்கையை மாத்திரும். அங்க போய் கஷ்டப்படப்படாது யார். ஒரு ஆளு கஷ்டம்னா எல்லாரும் கஷ்டம் இல்லையா உலகத்துல. ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை கஷ்டம், பிள்ளை காய்ச்சல், உம்மாக்கு தூக்கம் போகுமா, பாப்பாக்கு தூக்கம் போகுமா. ஸ்ரீலங்கா கால் பண்ணி சாய்ந்தம் வருதுக்கு இந்த ஊருக்கும் என்ற பிள்ளைக்கு சோமினா அங்க மாமா மாமி முடிச்சுட்டே இருப்பாங்க. என்ன நடந்துச்சு, தூங்க வேண்டியதா, தூங்க விடா. இங்க சின்ன ஒரு பிள்ளைக்கு தான் சோம் இல்லை. சரி, இவர் என்ன செய்வாரு, வாப்பா அவர் அம்மா வாப்பாக்கு செல்வார். அங்க முடிச்சு தாத்தா தங்கச்சி முடிச்சு. யாருக்கு? ஒரு சின்ன பிள்ளோட காய்ச்சலுக்கு. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, குடும்பத்துல ஒரு ஆள் நரகத்துக்கு போன எப்படி இருக்கு? குடும்பத்துல ஒரு ஆள் நரகத்துக்கு போன எப்படி இருக்கு? தூக்கம் வருமா? அதான் அல்லாஹ் சொல்றார், காப்பீங்க, கவனம். லதரவுன்னல் ஜஹீம் ثم لترضنها عين اليقين. அல்லாஹ் சொல்றான், உறுதியாக பாப்பீங்க. உறுதியா, ஐனுல் யகீன்டா உறுதியா பாப்பீங்க. ثم لتسألن يومئذ عن النعيم. ஒவ்வொன்றை பத்தி நாங்க உங்கள்கிட்ட கேட்போம். நியமிக்க சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்க்கையுடைய நோக்கத்தை விளங்கிக் கொள்ளும். வேறொன்றும் அல்ல, இது அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய பேச்சு. நாங்க என்ன நினைச்சாலும் சரி, அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான் உலகத்தை. எங்களுக்கு விளங்குது என்னடா, உலகத்துல யாரு வெல்றான்? பிரிட்டிஷ் வெல்லுது, ஆங்கிலம் வெல்லுது. அல்லாஹ் எழுதிட்டான், கதபல்லாஹ் லஅக்லிபன்ன அன வருசுலி இன்னல்லாஹ கவிய்யுன் அஸீஸ்.
அல்லாஹ் எழுதிட்டார், நான் தான் வெல்லுவேன் உலகத்தில். அப்ப சோதனை எங்களுக்கு. நான் தான் மிகைப்பேன், என்னை விட பலசாலி உலகத்துல கிடையாதியா. இஸ்லாம் தான் வெல்ல போகுது சகோதரர்களே உலகத்தில். எதிர்காலம் இஸ்லாம், எதிர்காலம் துனியா அல்ல, எதிர்காலம் பணம் அல்ல, எதிர்காலம் அரசியல் அல்ல, எதிர்காலம் இஸ்லாம். இது குர்ஆனுடைய வாக்கு, ஹதீஸுடைய வாக்கு. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தை தௌபா செய்து எங்களோட வாழ்க்கையை நாம மாற்றோம். தொழுகை இல்லையா, தொடர்ந்து தொழணும். இது ஹராமான தொடர்புகள் இருக்குதா, வட்டியா, அல்லாஹ்னு விட்டோம் வான அன்னைக்கு, ஹராம் வான அன்னைக்கு. நோன்பு பிடிக்கிறது இல்லையா, தௌபா செய்து நோன்பு பிடிச்சிரும். ஹிஜாப் இல்லையா, ஹிஜாப போட்டோம். பாருங்க லெஸ்டர், லெஸ்டர் இருக்கு. முந்த நாள் லெஸ்டருக்கு போயிருந்தோம். 500-600 பிள்ளைகள் ஓது குர்ஆன், 500 பிள்ளைகள். கடைசி 10ல ஒவ்வொரு குர்ஆன் முடிக்கிறதா ஒரு பிள்ளை. எங்க பிறந்த பிள்ளை எப்படி மாத்திட்டாங்க லெஸ்டர். லெஸ்டர்ல இருக்கிறார் சலீம் தௌராத்தி என்று. போன பாரு, ஒரு தனி மனிதர் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிறார். நல்ல கூட்டாளி எங்கட மதரசாவுக்கு வந்திருக்கிறார். திரும்பவும் வருவார் கிட்டத்துல. லெஸ்டர்ல அகாடமி செய்யறார், மாத்திருக்கிறார். வயசான தாடி பழுத்த அவங்களும் ஓதிட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளையும் போது பார்க்க சந்தோஷம், பார்க்க சந்தோஷம். லெஸ்டர் பள்ளியில மெயின் ரோட்ல இருக்குது மதரசா. மாத்திட்டார், ஊரை மாத்திட்டார். பெண்கள் வந்து ஓதுது. கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்க தான் மாத்தோம். கொஞ்சம் யோசிக்கணும். என்ன இந்த துனியால இப்படியே போய் எங்க முடிவு இருக்குதா? துல்கர்னைன் உலகத்தை 4 பேர் ஆண்டார். 2 முஸ்லிம் 2 காஃபிர். ஒரு முஸ்லிம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மத்த முஸ்லிம் துல்கர்னைன். உலகத்தை ஆண்டார்களா? 2 காஃபிர், ஒன்று நும்ரு, அடுத்தது புக்தனஸர். துல்கர்னைன் இடத்துல கேட்டாங்களாம், உங்களுடைய ஜனாசாவை எப்படி தூக்கிட்டு போகலாம்? சொன்னாங்களாம், துல்கர்னைன் என்ற ஜனாசாவை கொண்டு போகும் பொழுது என் 2 கையையும் வெளியே காட்டிட்டு கொண்டு போ. மக்களுக்கு விளங்கணும், உலகத்தை ஆட்சி செய்தேன், வெறுங்கையா போறேன். உலகத்தை ஆண்டேன் நான், ஆனா கையில ஒன்றும் இல்லை. இதுதான் உலகத்துடைய அந்தரங்கம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே நாங்க ரமதானோட அல்லாஹ்வின் பக்கம் திரும்போம், மார்க்கத்தின் பக்கம் திரும்போம். இஸ்லாத்தின் எதெடுத்தாலும் இஸ்லாம். மனைவியோட இஸ்லாம் பேசணும், பிள்ளைகளோட இஸ்லாம் பேசணும். எங்கட இஸ்லாத்தை நான் தான் சொன்னேன், இஸ்லாத்திலே ஆக கஷ்டமான வேலையோட செஞ்சுட்டு சின்ன சின்ன வேலைக்கு நாங்க யோசிக்கிறோம். ஆக கஷ்டம் தான் ஹத்னா செய்யுது. ஒரு பிள்ளை பிறந்துச்சு, எங்களுக்கு ஹத்னா செய்யா விடுவோமா? எங்கட மனைவி விடுவாவா? எவ்வளவு உறுதியா இருக்கிறோம் நாங்க. இஸ்லாத்திலே ஏதாவது ஹஜ்ஜை விட கஷ்டமானதான் ஹத்னா. முழு இஸ்லாத்துடைய கடமையிலே கஷ்டமானதுதான் என்ன? ஹத்னா. அதை செஞ்சிட்டோமா இல்லையா? அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் லேசிதானே சகோதரர்களே. உறுதி அடையணும். நாங்க சீக்க கொஞ்சம் பார்த்து நாங்க படிப்பினக்கிறோம். சீக்கு சொர்க்கம் இருக்குதா, நரகம் இருக்குதா? என்ன வாக்கு அவங்களுக்கு? ஏதாவது வேதம் இறங்கிச்சா? ஒன்றுமே இறங்கல. ஆனா எங்களுக்கு இருக்குது குர்ஆன். 6666 ஆயத்து இருக்கு. நான் போதின 5 ஆயத். அல்லாஹ் எங்களோட பேசின வார்த்தை, மகனே, ஆதமுடைய மகனே, எவ்வளவு இரக்கமா கூப்பிடுறான் அல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, எனவே இந்த ரமதான் எங்களுடைய வாழ்க்கையோட திருத்தத்தை உண்டாகும். நான் குடும்ப தலைவர்கள் சேர்ந்து இருக்கிறோம். சாதாரண ஆட்கள் நாங்கள். எங்களால் ஒரு 10 பேர் மாறலாம்.
எங்களால என் குடும்பம் என்ற பேச்சை கேட்கும். நான் இஸ்லாத்தை சொன்னா கேட்கும் என்ற குடும்பம். நான் என் தாத்தாக்கு சொன்னா கேட்பா, என் பிள்ளைக்கு சொன்னா கேட்கும் என்ற பொறுப்பு. அது என்ற பொறுப்பு சகோதரர்களே. என் வாப்பாக்கு சொன்னா கேட்பா. அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். நீங்க உறுதி எடுங்க கல்புல. நாங்க தான் மௌலவிமார் தலப்பாவையும் கட்டி ஜுப்பாவையும் போட்டு எங்களுக்கு இது தொழிலா? இது தொழில் அல்ல, எங்களோட தொழில் அல்ல, தொழிலுக்கு அல்ல. எவ்வளவு நேரம் நாங்க பேசணுமா? இது எங்களுக்கு என்ன சரி வேற சரி ஜொப்பா இல்ல. நாங்க ரேடியோல 10 வருஷம் வேலை செஞ்சவங்க. ஃபேமஸ் ரேடியோ டிவில இருக்கலாம். தொழில் அல்ல இது. நான் வந்திருக்கிறோம் ஸ்ரீலங்கால இஃப்தார் 6 மணிக்கு இஃப்தார், 9 மணி வரை இஃப்தார். எங்கட கடமை. நான் உங்களுக்கு பேசணும், நீங்க பேசணும். அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார். மார்க்கத்தை பேசணும், மார்க்கத்தை வளர்க்கணும். சூரா யாசீன் ஓதுறோமா இல்லையா? நேற்றும் இருந்துச்சு பயான் ஸ்லோவுல. சூரா யாசீன் தான். சூரா யாசீன் இனத்துக்கு ஓதுற சகோதரர்கள். சூரா யாசீன்ல அல்லாஹ் ஒருத்தருடைய சம்பவத்தை சொல்றார். யாரு தெரியுமா? ஒரு ஓடாவி இஸ்லாம் பேசி மௌத்தாகிறார். அல்லாஹ் ஒரு கொடுத்த இன்பம் என்ன? இதை யாசீன் ஓது. وَاضْرِبْ لَهُمْ مَثَلًا أَصْحَابَ الْقَرْيَةِ إِذْ جَاءَهَا الْمُرْسَلُونَ إِذْ أَرْسَلْنَا إِلَيْهِمُ 2 فَكَذَّبُوهُمَا فَعَزَّزْنَا بِثَالِثٍ فَقَالُوا إِنَّا إِلَيْكُمْ مُرْسَلُونَ. அந்தாக்கியா என்ற ஒரு ஊர் 2 நபிமார்கள் அனுப்பினான் அல்லாஹ். நபிமார்கள் மார்க்கத்தை பேசினார், இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளல. சாதிக் சதூக் என்ற 2 நபிமார்கள். 3வது நபி அல்லாஹ் அனுப்பினான் ஷலூம், ஏற்றுக்கொள்ளல. நபிமார்கள் பேசுறாங்க, சிலவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஊர தொங்கல்ல இருந்து وَجَاءَ رَجُلٌ مِّنْ أَقْصَى الْمَدِينَةِ يَسْعَى. ஓடி வாரான் ஓடாவி. ஹபீப் அவர பேரு. قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلِينَ. அது சொன்னார், ரசூல்மார்களை வழிபடுங்கள. இவங்க சொல்ற உண்மைதானே? இவங்க உங்கள்ட்ட சம்பளம் கேட்கலையே. اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. உங்களோட கூலி கேட்கலையே, உண்மையத்தான சொல்றார் இவர் பேசுறார். அவர் பேசின அவ்வளவு வார்த்தையும் அல்லாஹ் சொன்னார். وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أأتخذ من دونه آلهة إن يردني الرحمن بضر لا تغن عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين. சொல்றார் அல்லாஹ் வணங்கு, நான் ஏற்றுக்கொள்றேன். இந்தத்தோட முழு ஊரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர் அடிக்க ஆரம்பிச்சார். முழு ஊரும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு அடிச்சா, முழு இஸ்லாமும் சேர்ந்து ஒருத்தனுக்கு அடிச்சா மீவானா அவடத்தே மவுத். மவுத்தான என்ன நடக்கும்? எங்கட கொள்கை என்ன? உயிர் எதால பிரிகிறது? வாயால உயிர் பிரியுது. அதான் வாய் பொழக்கிறது சக்கராத்துல, வாயை கற்று அதுக்குத்தான். வாயால உயிர் பிரிஞ்சதோட கண்கள் பார்த்துட்டு இருக்குது போறது. உயிர் அல்லாஹ்வுக்கு போ. நாங்க யார்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மௌத்தானா யார்ட்டையும் போறது இல்லை, எல்லாரும் அல்லாஹ்க்கு தான் போறோம். அல்லாஹ் உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? குர்ஆன்ல சூரா யாசீன் ஓதி பாரு. கீல துகுலில் ஜன்னஹ், அப்படியே போ சொர்க்கத்துக்கு.
எப்படி அடுத்த கதை இல்ல, போ சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்துல போய் இருந்து கவலைப்படுற இஞ்ச உடம்பு கல்லு மண்ணுக்கு கிடக்குது, உயிர் வைத்து மேல. சொர்க்கத்துக்கு போன உயிருக்கு கவலை என்ன? அல்லாஹ் அந்த கவலையை சொல்றான். قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. يا الله, என்னை இவ்வளவு சங்கப்படுத்தினது என்ற ஊருக்கு தெரியப்படாதா? இதுதான் இஸ்லாம் பேசுறவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார். சகோதரர்களே, இந்த நோம்புல உறுதி எடுங்க இன்ஷா அல்லாஹ். நான் மட்டுமில்ல முஸ்லிமா வாழ்றது, என் குடும்பத்தை நான் மாத்த போறேன். என் குடும்பத்தை 50 பேரா மாத்த போறேன். நான் முழு பேருக்கு இந்த சிந்தனை என்ன சிந்தனை? வாழ்க்கைங்கிறது மௌத்துக்கு போறது. இதுதான் பெரிய சிந்தனை. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இதுக்குதான் ஹிம்மத் எடுக்கணும். பெண்கள், ஆண்கள், என்ற வாழ்க்கையை நான் மாத்த போறேன். அவ்வளவு சின்ன விஷயம் மத்ததெல்லாம். நோம்பு பிடிக்கிறது, தொடுகிறது, சதக்கா கொடுக்கிறது சின்ன விஷயம். ஆனா வாழ்க்கையை மாத்திரன்றது லேசி. சகோதரர்களை, இதுக்குத்தான் நாங்க எங்கட விஷயத்தை கொஞ்சம் பேச சொன்னாங்க. இந்த ஊர்ல எங்கட மதரசாக்கள் இருக்கு. மதரசான எல்லா வருஷமும் வந்திருக்கும் நினைக்கிறேன். ஜமீல் தவிர ஃபோம் இருக்குது, எடுத்து பாருங்க. மதரசான்னு நீங்க நினைக்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கிறது, அது அல்ல. நாங்க செய்யறோம் 15 பிரிவா செய்யறோம். இந்த ஊர்ல மட்டும் சம்மாந்துறையில வேற செய்யறோம், சாய்ந்தமருதுல வேற செய்யறோம். எங்கட நோக்கம் இஸ்லாமிய ஒரு எழுச்சி வரணும் இன்ஷா அல்லாஹ். கிழக்கு அதான் எல்லாரையும் சேர்த்திருக்கு. எந்த ஊர்ல நாங்க செய்யறது முக்கியமா உங்களுக்கு தெரியும். ஜும்மா பள்ளி வாசல்ல தஃப்சீர் செய்யறோம். 51 வகுப்பு செஞ்சிருக்கிறோம் இதுவரை. நீங்க வெப்சைட் போனீங்கன்னா, ரசீன் அஹமதுடைய வெப்சைட்ல போனீங்கன்னா லைவா உங்களுக்கு படிக்கலாம் தஃப்சீர். இதஸ்ஸமாஉன், அதாவது வயலுல் முத்தாஃபிஃபீன் போகுது. நாங்க 10 வருஷ ப்ராஜெக்ட தொடங்கி இருக்கிறோம். மருதமுனையிலிருந்து அக்கரை 10 வரைக்கும் உள்ள முழு பேரும் வாராங்க. அல்ஹம்துலில்லாஹ். மருதமுனையிலிருந்து அக்கரை 10 வரைக்கும் வாராங்க படிக்கும். எங்களோட நோக்கம் 10 வருஷத்துக்குள்ள குர்ஆன படிச்சு கொடுப்போம் இன்ஷா. இப்பதான் 1 வருஷம் முடிஞ்சிருக்குது, 51 வகுப்பு முடிஞ்சிருக்கு. இது எங்களோட பெரியவங்களுக்கு செய்வோம். இரண்டாவது, நிந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால ஃபாத்திமா மதரசா செய்வோம். ஃபாத்திமா கிட்டத்தட்ட ஃபுல் டைம் 100 பிள்ளைகள் போடி. முழு ஸ்ரீலங்காவும் இருக்குது. முழு ஸ்ரீலங்காவும் பார்ட் டைம். நிந்தூர் பார்ட் டைம் ஆரம்பத்துல 300 பிள்ளைகள் இருந்துச்சு. இப்ப குறைஞ்சி கிட்டத்தட்ட 150 பிள்ளைகள் இருக்கு. போதிட்டு போறது. இது லேடிஸ், பெண்கள், சின்ன பிள்ளைகள். மூணாவது, அதே ஃபாத்திமாவுல ஒவ்வொரு மாதமும் பயான் செய்யறோம் பெண்களுக்கு. ஆயிரக்கணக்கான பெண்கள் வராங்க. இந்த ரமதான்ல 10 பயான். நான் முதல் பயான தொடங்கிட்டு தான் இங்க வந்தேன். அந்த பயான் தொடங்கினதுக்கு புறம் உள்ள மாற்றம் என்னண்டா, இந்த ஊர்ல இதே நாங்க சாய்ந்த செய்ய போறோம். பில்டிங் கட்டிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். பூச்சி வேலை நடக்குது. சம்மாந்தோட செஞ்சிட்டு இருக்கிறோம். ரப்பானியாண்ட பேரா எங்கேயும் ரப்பானியாண்ட பாருங்க, அங்க நடக்கும் இந்த சேவை. மதரசா ஃபாத்திமா மதரசாவை கட்டினோம். கிட்டத்தட்ட 10 கோடி. ஒரு ஆள் 200 பேக் சீமந்தி அனுப்பியிருந்தார். பயானுக்கு வந்த பொம்பளை உண்டு மாலையை கலத்தி போட்டே போயிட்டு யாருன்னே தெரியும். காப்பு 2 எல்லாம் வச்சிருக்கிறோம் பாக்குறது. சஹாபாக்களுடைய காலத்துல நடந்த மாதிரி நடந்துச்சு. மதரசா கட்டணம் பண்ணா காப்ப கலத்தி போட்டா அப்படி இருக்கு. யார காப்பிடு தெரியுமா? தெரியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்தது மதீனா ஸ்கூலுக்கு பக்கத்துல உபை இப்னு கஅப் என்று ஆம்பளை பிள்ளைகளுக்கு செய்யறோம். முழு நேரம் 50 பிள்ளைகள் இருக்கு. அதுலதான் போன ஜும்மாக்கு முந்தின ஜும்மா பார்த்திருப்பீங்க. எங்களுடைய எதிர்கால நோக்கம் 1000 ஹாஃபிஸ்மார உருவாக்கும். படிப்போட டாக்டர் ஹாஃபிஸா இருக்கணும், இன்ஜினியர் ஹாஃபிஸா இருக்கணும், லோயர் ஹாஃபிஸா இருக்கணும், வயக்காரன் ஹாஃபிஸா இருக்கணும்.
கொத்த ரொட்டி போடணும், ஹாஃபிஸாரி போடணும். போன கிழமைக்கு முந்தின கிழமை பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாரும். முதல்ல அவர் புள்ள டாக்டர் ஹாஃபிஸா இருக்கிறார். இந்த ஒரு சம்மாந்துறையில பொம்பளை பிள்ளைகள் 5 பேர் எங்கள்கிட்ட டாக்டர்மார். யூனானி 2 பேர், தாளங்குடா ஒரு ஆள், அனுராதபுரம் யூனிவர்சிட்டி ஒரு ஆள், 5 டாக்டர்மார் ஹாஃபிஸ் லேடிஸ். முயற்சி அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி அடைஞ்சிட்டு வருது. அடுத்ததுதான் எங்கட அடுத்ததுதான் இந்த ஊர்ல செய்யறோம். மினா ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு பில்டிங் ரப்பானியா என்று ஓர் சிலோன் உலமாக்கள் எடுத்து 6 கிரந்தத்தை படிச்சு கொடுக்கிறோம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அந்த கட்டிடத்தை ஒரு ஆள் வகுப் செஞ்சார், எங்களுக்கு மவுத் ஆயிட்டார். இந்த ஒரு சேர்ந்த இஸ்ஹாக்னு ஒருவர் ஒரு 3 கோடி 4 கோடி போகும். அத வகுப் செஞ்சாங்க. தஃப்சீருக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் 3 பில்டிங்ல இந்த ஊர்ல எங்கட அமல்கள் நடக்குது. ஜும்மா பள்ள நடக்குது தஃப்சீர். இப்ப பெண்களுக்கு தஃப்சீரை தொடங்கி இருக்கிறோம். பெரிய கல்யாணம் முடிச்ச பெண்கள் வந்து ஓதுறாங்க. இந்த ஒரு பெண்கள் சம்மாந்துறை சாய்ந்த மருது ஓதுறாங்க. அது 400 500 போகுது பெண்களுடைய தொகை. எங்கட நோக்கம் என்ன? சிந்தனைகளை மாத்துறது. அவ்வளவு. நீங்க உலகத்தை சம்பாதிக்கவானான்னு சொல்லல, நல்லா சம்பாதிக்கணும், மறந்துடப்பட ஆகிரத்தை மறந்துடப்பட. இதுக்கு வேற இஸ்லாத்தை தழுவுறவங்களுக்கு வேறையா ப்ராஜெக்ட் நடக்குது. மஜ்மவுல் இஸ்லாமிய இந்த ஊர்ல சாய்ந்த மருந்துல கிட்டத்தட்ட சகோதரர்களே ஹஜ்ஜி போறவங்களுக்கு வழிகாட்டுறது, ஹஜ்ஜி போய் வந்து ஏலவன் மாணவர்களுக்கு இஸ்லாமிய வழிகாட்டுறது. அண்மையில அல் அஷ்ரப் பாடசாலையில 180 பிள்ளை இருந்த ஒரு ஏலவனுக்கு எடுத்திருக்கிறார். நாங்க தான் இப்ப பயான்களை தொடங்கி பிள்ளைகளை படிப்போட சேர்த்து அவங்க மார்க்கத்தோடு. எங்கட தஃப்சீர் கமிட்டி இருக்குது இந்த ஊர்ல. ஒவ்வொரு ஸ்கூலா போறோம். இப்ப இந்த ஊரை முடிச்சுட்டு சாய்ந்த மருதி ஸ்கூல்கள், சம்மாந்துறை ஸ்கூல்கள் என்ற பாரிய திட்டத்துக்கு கீழே அல்ஹம்துலில்லாஹ் கடைசி இந்த ஊர்ல ஜும்மாவை முடிச்சுட்டு வந்தோம். ஜும்மா முடிச்சுட்டு வக்குஃபுகள் நடந்துச்சு. வக்குஃபண்டா ஒரு பொம்புல 2 ஏக்கர் எல்லாமே தந்தா. நான் இங்க வரணும் ஊட்ட வாங்கன்னு ஷுவைப் இன்ஜினியர் இந்த ஊர்ல இருக்கிறார், வாட்டர் சப்ளை. அவரை தாத்தா 2 ஏக்கர் எழுதி தந்துட்டா மதரசா. எழுதிட்டு இருக்க போலே ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, சாஜித் என்று அவரை காணி எழுதி விட்டார். 2 இந்த ஊர்ல உங்களுக்கு தெரியும், ஜும்மா பள்ளிக்கு முன்னுக்கு வெல்டிங் கடை செய்யறவர் ஜிப்ரி பயான் கேட்டு இருக்க போலே 2 வள வகுப்பு செஞ்சார் மதரசா. ஒசாக்கா லங்கா அஜ்வத்கா உம்மாட பேர்ல ஒரு காணியை தந்தார் மதரசா. மௌரூஃபாஜார் உங்களுக்கு தெரியும், ஃபாரூக் இப்ராஹிம் தலைவர் தம்பி, அவர் தான் மதரசாட காணியை தந்தது. நோம்பு 27ஆம் ஆண்டு இன்ஷா அல்லாஹ் நம்மள ரசீன் 1 ஏக்கர் வகுப்பு செய்ய போறார். நடந்துட்டு இருக்குதே, சூழல் உருவாயிட்டு அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, நீங்களும் அதுல பங்குதாரிகளாக மாறும். நீங்க ஆண்கள் பெண்கள், நான் என்ன செய்யலாம் இந்த இஸ்லாத்தில் இங்க இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். நமது ஊர்கள்ல இஸ்லாமிய எழுச்சிய கண்ணால பார்க்கொண்டா எப்படி பார்க்கணும், முயற்சி செய்யணும். அறிவுள்ளவங்க அறிவால, செல்வந்தர்கள் பணத்தால முயற்சி செய்யணும். இந்த எதையும் 100 உற்றப்படாது. அதுக்குத்தான் ஏற்பாடு செஞ்சாங்க. பயானோட சேர்த்து உங்களால என்ன செய்யணுமோ ஃபார்ம் இருக்குது, இந்த ஃபார்மை கொடுங்க. அக்கவுண்ட் நம்பர் இருக்குது. இதுல மிக முக்கியமா முழு நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஜமால்தீன் சார் என்ற ஒரு தெரியும் உங்களுக்கு, அஸ்லம் சார் தெரியும், சாஜி சார், முஜீப், இதே போல ஜாஃபர் என்ற ஒரு பெரிய ஒரு குரூப்பே இருக்கு. கஷ்டப்பட்டு இதை வளர்த்தெடுக்கணும் என்ற ரப்பானியா, ஃபாத்திமா, உபய் இப்னு காப் என்ற பேரால அல்ஹம்துலில்லாஹ் முயற்சிகள் நடந்து இப்ப நீங்க நிந்தவருக்கோ சாய்ந்தவருக்கோ சம்மாந்துரைக்கோ வந்து மார்க் எழுச்சி என்னன்னு கேட்டா அவங்களுக்கு விளங்குச்சா. வெகு சீக்கிரம் இதை நாங்க வெற்றி அடையணும். அதுக்கு தான் போட்டிருக்கிறோம் 2030ஆம் ஆண்டு 1000 ஹாஃபிதுகளை நாங்க உருவாக்குறது என்று நாங்க முடிவெடுத்து இப்ப வெகு சீக்கிரமா வேலைகள் நடக்கும். ஆண்களும் தான் பெண்களும் தான். எனவே சகோதரர்களே, வந்த சகோதரிகளே, உங்களால ஏழுமான உதவிய இதுக்கு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ்
ஜமீல், இதே போல ரிஃபா, இது போன்றவங்க ஏற்பாடு செஞ்சவங்களுடைய தொடர்பாகலாம். இங்கேயும் ஃபோம் இருக்குது, அக்கவுண்ட் நம்பர்கள் இருக்குது. உங்களால் என்ன செய்யலுமோ, உங்களால 100 பவுனா, 50 பவுனா, 1000 பவுனா. நான் சொன்னேன், இந்த ஒரு மகன் 20 வயசு மதரசா கட்டிட்டு 1000 பேக் சீமந்தி அனுப்பிட்டா, 700 பேக். அது ஈமான பொறுத்தது. அது கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் மனதை தரணும். உங்களுக்கு சதகா ஜாரியா உங்களோட கபர், ஹஷர், சொர்க்கம் வரையும் வரும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்ல விடயங்களை செய்து உலகத்துக்குள்ளே ஆகிரத்தை தயாரிப்பு செய்யக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.